ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் பிரணவம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் சூட்சம திருஷ்டி பற்றி பார்ப்போம்னு சொல்லி முடிச்சிருந்தோம். சூட்சம திருஷ்டின்றது ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப நுண்ணிய பொருளை பார்க்கறது தான் சூட்சம திருஷ்டி. நுண்ணிய பொருள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப சுலபமாக ஆன்மீகத்தில் சொல்லிடுவாங்க. நுண்ணிய பொருள்னா அது ஆன்மான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மா எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசுமாட்டோட வால்ல இருக்கிற முடிய, அந்த ஒரு முடியை எடுத்து அதை 100 மடங்கா கூறு போட்டிங்கன்னா அதில் உள்ள ஒரு பங்கு தான், அந்த 100ல் ஒரு பங்கு தான் இந்த ஆன்மாவோட சைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு பேனால வைக்கிற புள்ளியை காட்டிலும் ரொம்ப சின்னது. அது கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அந்த ஆன்மா தான் இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே உடம்பு பிணமா மாறிடும். இப்போ அவ்வளவு நுண்ணிய ஆன்மா உடலை விட்டு பிரியறத பார்க்க முடியுமா? அது ஞானிகளுக்கு கைவரப்படும். சேஷாத்ரி சுவாமிகள் பலமுறை சாலையில் யாராவது ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த பிணத்து முன்னாடி நின்று அவர் வணங்குவார். கீழே வந்து வணங்குவார். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அது சொர்க்கத்துக்கு போகுது, அது ஆன்மாவுக்கு அந்த வணக்கம்டா அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா நம்மளுடைய ஆன்மா நம்ம உயிரை உகுத்த உடனே அது சொர்க்கத்துக்கு ஓடி போறது இல்லை, அல்லது உடனே நரகத்துக்கு ஓடி போறது இல்லை, உடனே வேற லோகத்துக்கு அதுக்கு இடம் கிடைச்சது. ஏன்னா அதோடைய இந்த ஜென்ம வாசனையில அதோடைய புண்ணிய பங்குக்கு சில காரண காரியங்கள் பொருட்டு இந்த பூமியில சில காலம் இருந்துட்டு பிரியுது. சில பேருக்கு உடனடியாக அனுமதி கிடைச்சிடும், சில ஆன்மாக்களுக்கு உடனடியாக அனுமதி கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் என்ன பண்ணணும்னா அந்த உடம்போட டிராவல் பண்ணணும். அந்த உடம்போட டிராவல் பண்ணும்போது இந்த உடம்புல தானே நம்ம இருந்தோம், நம்ம எழுந்துக்க முடியல, இது நம்மளை எங்கே எடுத்துட்டு போறானுங்க இவனுங்க அப்படின்னு அது கூடவே டிராவல் பண்ணும். அப்படி அந்த கூடவே போற அந்த அந்த ஆன்மான்ற ஒரு நுண்ணிய பகுதி, அந்த சூட்சம திருஷ்டியில சேஷாத்ரி சுவாமி பார்க்கறதுனால தான் அதற்கு வணக்கம் செலுத்துறாரு. சரி, இதுக்கு சாட்சிகள் நிறைய இருக்கு. சின்ன குருக்கள்னு ஒருத்தர், அவர் திருவண்ணாமலை கோவில்ல குருக்களா பணியாற்றி வர்றாரு. அந்த சின்ன குருக்களோட பேர் குப்புசாமி ஐயர். இந்த குப்புசாமி ஐயருக்கு மீனாம்பாள்னு ஒரு தாய். அந்த மீனாம்பாள் தாய் காச நோயில பாதிக்கப்பட்டு இப்போவோ அப்போவோன்னு இருக்காங்க. எப்போ ஒன்னா உயிர் பிரிச்சு போகக்கூடிய ஒரு நேரம். அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் சின்ன குருக்களோட மாமியார், அவங்க பேர் சொர்ணாம்பாள். அதனால பார்க்க முடியாது, குருடு அவங்க. அவங்களோட மடியில தலை சாய்ச்சி படுத்திருக்கிறாங்க மீனாம்பாள். வீட்டில் ஒரு மருமக இருக்கா. அந்த மருமகளுக்கு பராசக்தியின் பேரு. அவங்க வீட்டு வேலை, சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில். இப்போ அந்த மீனாம்பாளுக்கு உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் போனதை இவங்களால உணர முடியல. காரணம், இவங்களுக்கு பார்வை கிடையாது, கண் குருடுன்றதுனால இவங்களால உணர முடியல. கிட்டத்தட்ட அந்த உயிர் போய் 1/2 மணி நேரம் ஆக போது அவங்க பிணத்தை மடியில சாய்ச்சி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். மீனாம்பாள் போனது தெரியல. அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு சேஷாத்ரி சுவாமிகள் வல்லாள மகாராஜா கட்டின ஒரு கோபுரம் இருக்கு, திருவண்ணாமலை கோபுரம். அந்த கோபுரத்துடைய வாசல் கிட்ட நின்றுகிட்டு, மீனா போறா, மீனா போறா, சொர்க்கம் போறா பாருங்க அப்படின்னு சுத்தி உள்ள ஜனங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. சொர்க்கம் போறா பாருங்க பாருங்கன்னு. ஏன்னா அவங்க உடனடியா அந்த ஆன்மாவுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. அது மேல போக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க பாருங்கன்னு சொன்ன உடனேயும் இந்த ஜனங்க மீனான்னு சொல்றாரு. டக்குன்னு சின்ன குருக்களுடைய ஞாபகம் நேரா கோயிலுக்குள்ளார இருக்க குருக்கள் கிட்ட போயிட்டு, இது மாதிரி சேஷாத்ரி சுவாமி இந்த கோபுரத்து வாசல்ல இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சின்ன குருக்கள் உடனடியா வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க இறந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. தாயார் இறந்து. சரி, இதை இவர் போறத, அந்த ஆன்மாவை பார்க்கறத எங்கேயோ ஒரு கோபுர வாசல்ல இருக்கிற சேஷாத்ரி சுவாமி, இதே திருவண்ணாமலையில ஏதோ ஒரு சந்தில இருக்கிற மீனாவோட உயிர், மீனாம்பாளோட உயிர் பிரிஞ்சதை அவர் பார்த்துருக்காரு. இது சூட்சம திருஷ்டி. இப்படி பல ஆன்மாக்கள் அங்கேயும் எங்கேயும் போறதை அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவ்வளவு சூட்சமம் உள்ளவர் சேஷாத்ரி சுவாமி. அவ்வளோ ஒரு நுண்ணிய பொருளை பார்த்தவருக்கு இயற்கையே மாற்றக்கூடிய சக்தியும் இருந்தது. நிறைய ஆச்சரியங்கள் அது உண்டு பண்ணுச்சு. நிறைய சம்பவங்கள் அது இருக்கு. அப்படி ஒரு முறை கடுமையான கோடை காலத்துல ஒரு துளி மழையை கூட யோசிக்க முடியாது.
அந்த மாதிரி நேரத்தில் மழையை வருவிக்க முடியுமா? எப்படி வருவிச்சார் அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் திருவடிக்கே.